4 வருஷ இன்ஜினியரிங் கோர்ஸ் 3 வருஷ டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுட்டு நான் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் ஜேஇ எக்ஸாம் 30ஆம் தேதி கால்ஃபராக இருக்குது. ஒரு 7951 வேக்கன்சியோட இதுக்கு நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஆர்ஆர்பி ஜேஇக்கு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து. இந்த ஜேஇ எக்ஸாம்க்குலாம் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியினுடைய ஏஇ எக்ஸாமில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் கிளியர் பண்ணி போயிருக்கிறாங்க. ஒரு இன்ஜினியரிங் சார்ந்து படிக்கக்கூடிய சிலபஸை கண்டென்ட் வைஸில் படிக்கும் போது கான்செப்டாக நீங்கள் படித்தீங்கன்னா மட்டும்தான் அதில் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ அவங்க கான்செப்டாக நம்ம ஏஇ எக்ஸாம் நிறைய படிச்சிருக்கிறோம். அதை வச்சு நீங்கள் எஸ்எஸ்சியினுடைய ஜேஇயோ இல்லை ஆர்ஆர்பியினுடைய ஜேஇயோ உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு ஜேஇ எக்ஸாம் பற்றின தகவல்கள் ஏதாவது வேணும், இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் நம்பரான 8668029422 அப்படிங்கிற நம்பருக்கோ இல்லை 6382809713 அப்படிங்கிற அந்த நம்பருக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து ஆல்ரெடி ரயில்வேயினுடைய என்டிபிசி குரூப் டி எக்ஸாமுக்கும் நமக்கு ஆஃப்லைன் பேஜஸும் போய்கிட்டு இருக்குது. இந்த ஆஃப்லைன் பேஜஸ் போயிட்டு இருக்கக்கூடிய பிரான்ச் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி, மதுரை, நெய்வேலி, கடலூர். இதுக்கான காண்டாக்ட் நம்பர் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்கும். இல்லைன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸை பற்றின விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய சந்தேகங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? நம்ம ஆர்ஆர்பி ஜேஇனுடைய நோட்டிஃபிகேஷனை பற்றியும் ஸ்மாலாக பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமோ படிச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்க மட்டும்தான் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவங்க மட்டும் இல்லை, இன்னும் சில துறை சார்ந்தவங்களும் எழுத முடியும். ஃபிசிக்ஸ் படித்தவங்களாகட்டும், பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன், பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், 45% மேலே மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்களும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் சில போஸ்டிங்ஸுக்கு தான் எலிஜிபிளாக இருப்பீங்க. அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் தான் உங்களுக்கு கால்ஃபராக இருக்குது. ஜூனியர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் கெமிக்கல் அண்ட் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா. இந்த மெட்டலாஜிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் படித்தவங்களும் கெமிஸ்ட்ரி படித்தவங்களும் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகே, அதை தொடர்ந்து நம்ம பார்த்துடலாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/7/2024 இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். 29/8/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கடைசி வரைக்கும் கொண்டு போகாதீங்க, சர்வர் ரொம்ப பிஸி ஆகிடும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோ கரெக்ஷன், நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கிறதுக்கான டேட்டும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். சம்பள டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா லெவல் 7 லெவல் 6 அந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 ரூபா கைக்கு கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். சார் அதில் 35,400 தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. அது பேசிக் பே தான். அந்த பேசிக் பே ப்ளஸ் அலவுன்ஸ்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா 50,000 to 60,000 ரூபா கையில் கிடைக்கிற மாதிரி அந்த லெவலுக்கு இருக்கும். ஏஜை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதிக்க முடியும். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான். அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க. ஓபிசினா யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய கேட்டகரி எல்லாம் ஓபிசி அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் குறிப்பிட்டுருவாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வயசுலேருந்து ஒரு 3 வருஷம் தளர்வு, அதாவது 39 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டி மக்களாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தளர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ 41 வயசு வரைக்கும் எழுதிக்க முடியும். ஓகேவா? அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த எக்ஸாமை நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 500 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணணும். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே 500 ரூபா கொடுத்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க யாருமே இந்த 500 ரூபா கொடுத்து அப்ளை பண்ண வேண்டாம், 250 ரூபா கொடுத்தா போதும். பொண்ணுங்க மட்டும் இல்லை, எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய ஆண்களும் இந்த இதுக்கு 250 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இது போக எக்ஸ் சர்வீஸ் மேன், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களா இருந்தீங்கன்னா கூட நீங்கள் 250 ரூபா தான் கொடுத்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண அமௌண்ட்டு அப்படியே உங்களுக்கு திருப்பி வந்துடும். மேக்ஸிமம் ஆண்களாக இருக்கும்போது நான் சொன்னேன்ல ஓபிசியாக இருக்கட்டும், அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு 400 ரூபா வரைக்கும் திருப்பி கிடச்சிரும். பெண்களாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு 250 rupees அப்படியே ரீஃபண்ட் ஆயிரும். சரியா? எப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணால் மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம்.
எக்ஸாமினுடைய ஸ்டேஜ் இதில் ஒரு 2 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மட்டும்தான் ரொம்ப ஒரு கடினமான ஸ்டேஜாக இருக்கும். எல்லா எக்ஸாம்லையும் 2வது ஸ்டேஜ் தான் முக்கியமாக இருக்கும், கடினமாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஆர்ஆர்பி ஜேஏ பொறுத்த வரைக்கும் சிபிடி 1 தான் கஷ்டமாக இருக்கும், சிபிடி 2 வந்து சுலபமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா சிபிடி 1க்கு வந்து நிறைய பேர் எழுதுவாங்க, ஆனால் சிபிடி 2க்கு வந்து டிபார்ட்மெண்டல் பேப்பர் வர்றதுனால நிறைய பேர் படிக்க முடியாது, அதனால சும்மா தான் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அதனால சிபிடி 1 வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். சிபிடி 2ல் வந்து நீங்கள் இப்போதுலேருந்து தயாராக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் நிச்சயமாக கிளியர் பண்ணிட முடியும். சரியா? சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் 90 நிமிஷம். சரியா? 90 நிமிஷம், மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் அப்படிங்கிற விதத்தில் வச்சுருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் இதெல்லாம். மேக்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக நமக்கு கேட்கக்கூடிய விஷயம் தான் இந்த கேலண்டர், கிளாக்கு, பைப்ஸ். கேலண்டர், கிளாக்லாம் வந்து ரீசனிங்கில் உள்ள டாபிக் தான். அதை அப்படியே தூக்கி மேக்ஸில் தெரியாமல் வச்சுருக்கிறாங்க, திருத்திப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ரீசனிங்கும் வழக்கமாக எப்படி எஸ்எஸ்சி கேட்பாங்களோ அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸும் நமக்கு எப்போவுமே போல தான். ஸ்டாட்டிக் ஜிகே அந்த மாதிரி விஷயங்களும், கரண்ட் அஃபேர்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு இந்த மாதிரி விஷயங்களும் கேட்குறாங்க. அடுத்து ரயில்வே படிக்க போகிறேன் நான், என்டிபிசி ஆகட்டும், குரூப் டி ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், என்னன்னாலும் ஆகட்டும், ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். சயின்ஸை தனியாகவே பிரித்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் அப்படி மேலே வந்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் சொல்லியிருப்பாங்க. மேக்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கான மார்க் 30 மார்க் தான். அடுத்து ரீசனிங்லேருந்து 25 கொஸ்டின், அது எல்லாத்துக்குமே ஒரு மார்க் தான். சரியா? 25 கொஸ்டின் கேட்குறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 15 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 30 கொஸ்டின், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின், 100 மார்க், 90 நிமிஷம். சரியா? அப்படி பார்க்கும்போது ஒரு கொஸ்டினுக்கு 1 மதிப்பெண்கள் கூட கிடையாது. ஆனால் எஸ்எஸ்சிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா 90 நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா தான் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை அழகாக எழுதினாலே இந்த எக்ஸாமை உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். அதை தொடர்ந்து சிபிடி 2வும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சிலபஸ் வைஸில் என்னென்னு பார்த்துக்கலாம். 120 கொஸ்டின் இருக்கும் மொத்தமாக. அதுக்கு 120 நிமிஷம் இருக்கும். அந்த 120 நிமிஷத்தில் 150 கொஸ்டின் வந்து நீங்கள் போட வேண்டியது இருக்கும். அதை தொடர்ந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து வழக்கம் போல தான், பெரிய மாற்றங்கள் கிடையாது, அதே மாதிரி தான். அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயாலஜி நமக்கு தேவையில்லை. 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா போதுமானதாக இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டரும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ன, பொல்யூஷன் கண்ட்ரோல், என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் தெரிஞ்சுக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எபிலிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்தந்த துறை சார்ந்து அந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். இப்போ சிவில் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த சிவிலில் உள்ள டிபார்ட்மெண்ட் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். மெக்கானிக்கலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை டெக்னிக்கல்ல இருந்து மட்டும் பாருங்கள் 100 கொஸ்டின் இருக்கும். மிச்சம் எல்லாமே சேர்த்து தான் ஒரு 50 கொஸ்டின். ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 15 கொஸ்டின், ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் சேர்ந்து ஒரு 15 கொஸ்டின், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேருந்து ஒரு 10 கொஸ்டின், என்விரான்மெண்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல் இது 10 கொஸ்டின். சரியா? மொத்தமாக இது சேர்த்து 50 கொஸ்டின் தான். ஆனால் டெக்னிக்கல் பேப்பர் இருக்குல்ல, உங்களுடைய டிபார்ட்மெண்ட், நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா சிவில் இன்ஜினியரிங்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன்னா மெக்கானிக்கல்லேருந்து ஒரு 100 கொஸ்டின், எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கேன்னா எலக்ட்ரிக்கல்லேருந்து ஒரு 100 கொஸ்டின். இப்படி தான் இருக்க போகுது. ஸோ செகண்ட் தான் ரொம்பவே என்னதுன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடம் இருக்க போது. மொத்தமா பாத்தீங்கன்னா 150 கொஸ்டின் 120 நிமிஷத்துல 2 மணி நேரத்துல போட வேண்டிய சூழ்நிலையா இருக்கும். இதுக்கு நிறையவே டைம் இருக்கும். ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஸோ இதுதான் அடுத்து சொல்லியிருப்பாங்க. மெக்கானிக்கல்னால் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான் படிச்சிருந்தா உண்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மெக்கானிக்கல் சார்ந்து இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான துறைகள் மெக்கானிக்கலில் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்படின்னீங்கன்னா ட்ரிபிள் மட்டும் படித்தவங்க கிடையாது, இசிஇ படித்தவங்களும் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸு எல்லாமே தான். சரி, எல்லாத்துக்குமே அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. சிவிலும் அதே மாதிரி தான். சிவில் படிச்சிருக்கலாம். காம்பினேஷன் ஆஃப் எனி ஸ்ட்ரீம், பேசிக் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலோ இல்லை பிஎஸ்சியில் வந்து சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, 3 வருஷம் டியூரேஷனோட இருக்குது, அது படிச்சிருந்தீங்கனாலும் எலிஜிபிளாக இருக்கும். அடுத்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்க, பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரியோ இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ படிச்சிருந்தீங்கன்னா கூட இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரியா? சரியான வழியில் ஓபிசி சர்டிஃபிகேட்டும் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டோ இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டோ வாங்கிக்கிட்டு
கரெக்டாக இப்போத்துலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஆல்ரெடி கண்டக்ட் பண்ண இருக்கக்கூடிய ஏஎல்பி எக்ஸாம் ஆகட்டும், ஆர்பிஎஃப் எக்ஸாம் ஆகட்டும் இன்னுமே கண்டக்ட் பண்ணலை. இந்த ரெண்டு கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் 120 நாட்கள்லேருந்து 150 நாட்கள் ஆகும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுக்காண்டி. டெய்லி சரியான திட்டமிடலோடு படித்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் வெற்றி உறுதியாகும். அதனால் இந்த ஆன்லைன் வகுப்பை பயன்படுத்திட்டு கண்டிப்பாக பயன்பெறுங்க. தேங்க்யூ.